நான் என்ன செய்ய போகிறேன்னா காலையிலேக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். நான் போயிட்டா டெய்லி சாம்பார் தான் செஞ்சு சாப்பிடுவீங்களா 2 பேரும்? இல்லை, மேகி நூடுல்ஸ் புடலங்கா சாம்பார் பண்ண போகிறேன். அது ஆஸ்கார்டு. இதுக்கு என்ன போட்ட காரத்துக்கு? ஸோ வரமிளகாய் கட்டப்பட்ட சாம்பார். திஸ் இஸ் பியூட்டிஃபுல் லஞ்ச். நெய், கிஸ்மிஸ், என்னோட அன்பு எல்லாத்தையும் போட்டிருக்காங்கல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இங்கே ஃப்ரைடே, எங்களுக்கு வீக்கெண்ட். நம்ம ஊரில் சாட்டர்டே சண்டே எப்படி வீக்கெண்டோ அதே மாதிரி இங்கே ஓமனில் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாள் வந்து வீக்கெண்டு. இன்றைக்கி என்ன விலாகுனா, இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர். இதை வந்து 3யுமே நான் தான் செய்ய போகிறேன். எதுக்காக நீ செய்ய போகிற? எப்பயுமே நீ என்ன பெருசாக சமைக்கிற மாதிரி வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்க, சரியா? வெறும் ஒரு சோறை வச்சுக்கிட்டு ஏதோ பச்சை தண்ணி மாதிரி ஒரு ரசமோ ஒரு சாம்பாரோ ஏதோ ஒன்று வச்சு விட்டு காய் அப்படியே 2 பரட்டி வதக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டால் அது ஒரு பொரியல்னு சொல்லி கொண்டு வந்து வச்சிட்றேன். இது என்னால் செய்ய முடியாதா? ஃப்ரைடே இன்றைக்கி எனக்கு, நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். முதல்ல நான் அடுப்பை எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி கொடுத்துடணும் நீ சமைச்சு முடிச்சுட்டு. ஓகே. ரூல் நம்பர் 2, ஹோட்டலில் வாங்கி தரக்கூடாது. ஓகே. ரூல் நம்பர் 3, பேலன்ஸ்டு ஃபுட்டாக இருக்கணும். நான் எப்படி சமைச்சு போகிறேனோ அதே மாதிரி. நீ சொல்வில்ல, நீ என்ன ஒரு காய் ஒரு பழத்தை செஞ்சுட்டேன்னு, அந்த மாதிரி இருக்கணும். இன்னும் முக்கியமான ஒரு ரூலு, என்ன போடணும், எவ்வளோ அரிசி ஊற வைக்கணும், எது எவ்வளோ குவான்டிட்டி செய்யணும்னு என்கிட்ட கேட்கவே கூடாது. ரூல் நம்பர் 5, வேணா ரித்தீஷை நீ ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம். ஒரே நிமிஷம், நான் அடுப்பை காட்டிடுறேன். பார்த்தில்ல அடுப்பு? பார்த்துக்கிட்டேன். பளபளன்னு கொடுத்துருக்கனா? ஆமாம். ரிட்டனும் அதே மாதிரி தான் கொடுக்கணும், சரியா? எங்கேயாவது அழுக்கு இருந்துச்சுன்னா இதே மாதிரி தொடச்சி கொடுத்துட்றேன். அது காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். வித்தின் 5 மினிட்ஸில் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும். ஓகேவா? இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஃபாரினர்ஸ் எல்லாமே சாப்பிட்றாங்க. அவங்க இது மட்டுமா சாப்பிட்றாங்க, அவங்க ஜூஸும் சாப்பிடுவாங்க. என்னடா பண்ண போற? இது வெளியில வச்சு பீஸா கட் பண்ணி இது நான் 2 குச்சிலுமே குத்தி வைக்க போறேன். சரிப்பா. என்ன இருக்கு? பிரெட் டோஸ்ட், காஃபி. இதுல என்ன இருக்கு? பிரெட், புரோட்டீன். சரி, இது கார்போ மட்டும் தான் இருக்கு. என்னப்பா பேலன்ஸ்டு ஃபுட் கொடுக்க சொன்னா இது கொடுத்துருக்க? காலையில இது, அப்புறம் மதியானத்துக்கு பேலன்ஸ். காலையில பேலன்ஸா சாப்பிட கூடாதுன்னு யார் உனக்கு சொன்னா? அவ்வளவுதான் அவுட் ஆயிட்டாங்க. புடலங்கா கூட்டு செய்கிறது எப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அப்படியே உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிடுவேன். அந்த வாய்ஸ் அவடால் வெட்டில பெருசாக என்ன சமைச்சு போட்டுட்டானே சொல்லுவேன். சொல்ல மாட்டேன். சொல்லலனால இன்னைக்கு நீ தான் செஞ்சாகணும். 1-2 டிப்ஸ் எனக்கு நீ சொல்லணும். என் சைடில் இருக்கிற தரப்பையும் நீ கேட்கணும். ஏன் நாங்கள் அப்போ உனக்கு எந்த குழம்பே வைக்க தெரியாதா? எந்த குழம்பே தெரியாதா? தெரியும். என்ன குழம்பு தெரியும்? நான் இப்போ இது சொல்ல போ. அப்போ போய் செய்ய. இங்கே இந்த பூண்டு குழம்பு செய்யட்டுமா அந்த குழம்பு செய்யட்டுமான்னு என்கிட்ட வந்து எதுக்கு கேட்குற சஜஷன்? ஓடி போயிருங்கிறது. இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. நான்லாம் சொல்ல மாட்டேன், நீ என்ன வேணால் செய்யும். நீ வந்து என்கிட்ட கேட்குறதே தப்பு. ரூல்ஸ் படி ஓடி போயிருங்கிருந்து. போயிங்கிருந்து. யாரா இந்த மாதிரி ஒன்று பண்ணது? கேரட் உடைக்க போனேன். கேரட் உடைக்க போமேன்னு அந்த பீல் பண்ணுறது கையில் பீல் பண்ணிடுச்சு, ஜெட்டு வந்துடுச்சு. நான் தான் அவனை செய்ய வேணாம்னு சொன்னல, ஏன் செஞ்சா? நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலையே. நான் ஹெல்ப் பண்ணாதனால தான் அப்படி ஆயிடுச்சா? சரிடா தங்கம். என்ன பண்ணுறீங்க? கேரட் பீல் பண்ணுறேன். கேரட் பீல் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? கேரட் பொரியலா? உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க? சாம்பாரா? வேற எதுவும் சொல்லிட்டு இருந்த? லெமன் ரைஸு, தயிர் சாப்பாடு, புடலங்காய் கூட்டுன்னு. உனக்கு தெரிஞ்ச அந்த ஒரே சாம்பார் தான் இன்றைக்கும் பண்ண போகிற. என்ன பண்ண? புடலங்கா சாம்பார் பண்ண போகிறேன். அது ஆஸ்கார்டு. நீ ஐயோ கடவுளே, இவர் 2 கிலோ ஆஸ்கார்டையும் ஒரே சமயத்தில் பீல் பண்ணிட்டு இருக்கோம்.
பாதி கட் பண்ணிட்டு பாதியை பீல் பண்ண போய் மீதி பாதி என்ன பண்றது? அப்படியே வச்சுக்கிட்டீங்க ஃப்ரிட்ஜில். பாதி போடலாம் நான் கூட்டு பண்ண போகிறேன். அந்த ஆஸ்கோட புடலங்காயா மாற்றி பண்ண போறியா? ஏய் ஆஸ்கார்டு தான் நான் லென்த்தாக இருக்கனால எனக்கு. அந்த சாம்பார்னு போட்டிருக்கல அதில் கருவேப்பிலெல்லாம் எதுவுமே இல்லை. கருவேப்பிலை இந்த மாதிரி பாட்டில் வைக்கணும். பாட்டிலில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, பாட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நாள் ஆனால் கூட கெடாமல் இருக்கும். அப்படிலாம் இல்லை, ஒரு ஒரு 2-3 வாரம் தாங்கும், அதுக்கு மேலாம் தாங்காது. ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு சொல்கிற டிப்ஸ் மக்களே. இந்த டிப்ஸை நீ சொன்னியா? ஆமாம் வேற. மிஸ்ஸு என்னடா அழகாக ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கடா இதெல்லாம் கற்றுக்கிட்ட? அப்பா கிட்ட ம் நீ சொல்லி தங்க, இது எங்கேருந்து சாமி கற்றுக்கிட்ட? செம்மையாக இருக்கே. ஒரு நிமிஷம் இருடா, அம்மா ஷேடோ தெரியுது, நகருங்க. வாங்க என்ன செஞ்சுருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க. இரு அதுக்குள்ளே குட்டி பாப்பா இங்கே ட்ராயிங்கை காட்ட வந்துட்டா. சாப்பிட்டுட்டு இதை விட அழகான ட்ராயிங் ஒன்று போட்டு அம்மா காட்டணும், சரியா? சரியாடா தங்க? குட் கேர்ள். சரி நான் அப்பா என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்க்குறேன். என்னப்பா செஞ்சு வச்சுருக்க? முட்டை பொரியல். அது முட்டை வறுவல் இல்லை, பொரியல். முட்டை வறுவல். பாயில்டு முட்டை. இது வந்து சாம்பார், எம்மியான சாம்பார். இந்த மாதிரி சாம்பாரை நீ வந்து உலகத்தில் எங்கேயுமே சாப்பிட்டு வந்துருக்க மாட்டேன். ஓகே, அவ்வளோ நல்லா இருக்காதா? அவ்வளோ நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன், நீயே சொல்லாத ரிவ்யூ. கேரட் பொரியல் பாருங்க எவ்வளோ. இதுக்கு என்ன போட்ட காரத்துக்கு? ஸோ வரமிளகாய். வரமிளகாய். ஸோ இதோட சேர்த்து ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ். பழம் எங்க ஒன்று கூட கட் பண்ணி வைக்கல. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பழத்தை கட் பண்ணி தரேன். இப்போ இருந்து கட் பண்ணி வச்சா அப்புறம் அது ட்ரை ஆகிட்டு இருக்கும், காத்தோட்டமும் நல்லா இருக்காது. சாப்பிட்டு முடிச்சது நம்ம ஆரஞ்சை வந்து கட் பண்ணி தரேன். நீ எத்தனை மணிக்கு சோறு போகிறோன்னு அப்படியே நம்ம வால் கிளாக்கில் காட்டலாமா? மதியானம் லஞ்சு 3 மணிக்கு. இதே 3 மணிக்கு நான் சோறு போட்டா என்ன நீ என்ன சொல்லுவ? அப்படியே சொல்லு. என்ன 3 மணிக்கு தான் நீ சோறு போடுவியா? இப்போ நான் அதை கேட்குறேன். 3 மணிக்கு தான் நீ சோறு போடுவியா மதியானம் சோறு? ஆமாம், நான் சிங்கிள் மேனாக செய்யறதுக்கு ஒரு நேரம் ஆயிடுச்சு. நான் 10 பேரை கூட்டிக்கிட்ட வேலை செய்கிறேன், நானும் சிங்கிளாக தான் செய்வேன். நீ சிங்கிளாக தான் செய்வேன், பட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கும் வந்து புதுசாக செய்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. முட்டை ஃப்ரை. அப்புறம் சாம்பார். வேற எப்படி இருக்குன்னு தெரில. இது வரைக்கும் உலகத்தில் யாரும் இப்படி ஒரு சாம்பாரை செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு. வீடே மணக்குது ஓப்பன் பண்ணலாம். சத்தியமாக எனக்கு எந்த வாசமே வரல. எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் சொல்லிக்கிறேன். எந்த ஒரு ஸ்மெல்லுமே வரல மக்களே, எந்த ஒரு ஸ்மெல்லுமே வரல, எல்லாம் பொய். எப்படி உதிரியாக செய்ய பேசஞ்சர் தான் எடுத்து. சத்தியமாக நல்லா இல்லை. கேரட் பொரியல். ஓகே. கேரட் பொரியல் நல்லா இருக்கா சுரே? கேரட் பொரியல் நல்லாவே இல்லை, இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். ஆனால் இது உப்பு காரம் புளிப்பு எதுவுமே இல்லை இதில். இது அந்த மசாலா மட்டும் தானே போட்டா, அதனால இது எப்பயும் கூட தான் இருக்கு. அப்படியே அவன் ரிவ்யூ சொல்லுவான். இப்போ நீ சாம்பார்லாம் சாப்பிட்டு ஒவ்வொன்றும் ரிவ்யூ சொல்லு தனியா. சாம்பார் எப்படி இருக்கு? முட்டை நல்லா இருக்கு, கேரட் நல்லா இருக்கு, சோறு நல்லா இருக்கு. வாட் அபவுட் தி சாம்பார்? சாம்பார் நீ செஞ்ச சாம்பார், பொரியல், முட்டை, சோறு எல்லாம் எப்படி இருக்குன்னு நீயே சொல்லிடு. சாம்பார் சுமாராக தான் இருக்குது. சுமாராக இருக்கா? உண்மையே சொல்லணும். சுமார் விட கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது. பட் கேரட் பொரியல் நல்லா இருக்குது. முட்டை பொரியல் அமேசிங்காக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். என்னாலே சாப்பிட முடியல, நீ வாங்க சாப்பிடல எல்லான்னு எல்லாத்தையும் வேற கூப்பிடுறியா?
நான் பண்ணுறது இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு. எங்க அந்த டைலாக்கோட சேர்த்து சொல்லு. எந்த டைலாக்? பியூட்டிஃபுல் டின்னர். திஸ் இஸ் பியூட்டிஃபுல் லஞ்ச். அப்பா செஞ்ச ஃபுட் எப்படி இருந்துச்சு? ஆரஞ்சு வந்தாச்சா? எஸ். சாப்பிட்டு சும்மா உட்காந்துருக்க, அடுத்த வேலையை பார்க்காம போய் பாத்திரத்தை விளக்கிட்டு டீயை போட்டுட்டு நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணு. வெள்ளிக்கிழமையான சாருக்கு ஸ்வீட் செஞ்சு தரணுமா ஏதாச்சும்? வீட்டில் இருக்கிற இன்னைக்கு ஏதாவது ஸ்வீட் செய்ய மாட்டியா? இன்றைக்கி என்ன ஸ்வீட் செய்கிறீங்க? என்னப்பா நிஜமாலுமே கேசரி செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டியா? எஸ். ஐ லவ் யூ மை டியர் டார்லிங். சூடாக இருக்குது, நெய் நிறைய ஊற்றிக்கு போல. நெய், கிஸ்மிஸ், என்னோட அன்பு எல்லாத்தையும் போட்டிருக்கேன் அதில். சால்ட்டு போட்டியாப்பா கொஞ்சம் ஒரு பிடிச்சி? எஸ். என்னம்மா? அதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் தேவைப்படுது. ஓகே. எப்படி என்னைக்கு நான் இந்த மாதிரி பெட்டில் படுத்திருந்து நீ கொண்டு வந்து கொடுத்துருக்க? இப்போ வேணா படுப்பா எடுத்துகிட்டு வந்துடுறேன். எப்படா இருக்கே சார்? சூப்பர். பிடிச்சிருக்கா கேசரி? ரித்தி நீ சொல்கிற அப்பாவோட கேசரி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. டெம்டிங்காக இருக்கு. நான் கலர் எதுவுமே சேர்த்தலை, ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு இதுதான் பூ மட்டும்தான் போட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க? வாசம் சும்மா கும்முன்னு வருது பெட்ரூமுக்கு. டொமேட்டோ ரைஸ், பியூட்டிஃபுல், கலர்ஃபுல். இது என்ன கொதிக்க வச்சுட்டு இருக்கியா? ஆஃப் பண்ணிட்டியா? ஆஃப் பண்ணிட்டேன். இது இது பண்ணு. தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே தான் இது போடணும். இது என்ன இங்கே வச்சிருக்கேன் இன்னும்? அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவாங்க. ஏய் ரித்தி, அவங்க கேம் விளையாண்டுட்டு இருக்கான், நீங்க வேலை செஞ்சுட்டு. ஏய் அப்ரண்டிஸ், வாங்கடா அப்ரண்டிஸ்களா. ஓப்பான்னு சொல்லி 2 கேம் விளையாடுது. சப்போஸ் இந்த வீடியோ போடாமல் நான் அப்படியே டிலீட் பண்ணிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? காலையிலேருந்தே செஞ்ச வேலையெல்லாம் கேசரியெல்லாம் செஞ்சு கொடுத்தியே. எப்பரா இருக்கு அப்பா தக்காளி சாப்பாடு? ஓகே. என்னமோ எம்மியாக இருக்குன்னு உங்கள் அப்பா சொன்னாங்க. Come on. I am waiting. இல்லை நான் சொல்கிறத விட இது நீ சொன்னாலும் நல்லா இருக்கும். சொல்லுப்பா எப்படி இருக்கு? நல்லா இல்லை, அடுத்த தடவை நான் இதோட பெட்டராக பண்ணுறேன். டே எப்படி இருந்தது சொல்லு. இந்த ட்ரே ரொம்ப அற்புதமாக போச்சு. நான் சமைச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எது உனக்கு பிடிச்சிருக்கும், எங்கள் யாருக்கும் பிடிக்கல. நீ செஞ்ச சாம்பார், சமைச்ச வேலைகள் பிடிச்சிருந்துச்சு. சமையல் ஒரே தடவையில் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. அப்போ நீ ஒவ்வொரு வாரமும் நீ செஞ்சு சமைக்க ஆரம்பிச்சிடுறியா? பர்ஃபெக்டாக கற்றுக்குவேன். ஒவ்வொரு வாரமும் நான் சமைக்க ஆரம்பிச்சிடறேன். நிஜமாக தான் சொல்கிறேன். நிஜமாக தான் சொல்கிறேன். நான் இன்னைக்கு செஞ்ச டின்னர் மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பிருச்சு. அதையும் கொஞ்சமா நீ செஞ்சதுக்கு பேர் என்ன? டொமேட்டோ ரைஸ். ஓ அப்படி கூட பேர் வச்சுக்கலாம் போல. ஆமாம். காலையில் ரெக்கார்ட் பண்ணும்போது பியூட்டிஃபுல் டின்னரா? என்ன என்ன ஐயோ அப்போவே டவுட்டு, என்ன டின்னருக்கு மட்டும் பியூட்டிஃபுல் டின்னர் அப்படின்னு வருதேன்னு. இப்போ புரிஞ்சிருச்சு. அதுக்கு எனக்கும் புரிஞ்சிருச்சு. இனிமேல் எதுக்கு முன்னாடி எதுவும் சொல்லக்கூடாது. சஸ்பென்ஸாக செஞ்சு சஸ்பென்ஸாக கொடுக்கணும். ஓகே, இதோட இந்த vlog முடியுது. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே, பாய்.